विठ्ठल विठ्ठल नाम भजो हरि विठ्ठला। ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு. துக்காராமின் சிந்தனை, சிந்தித்து உணர்தல். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களா? பிரச்சனைகளின் வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எப்போதாவது சோர்வடைந்து விட்டீர்களா? உங்கள் பதில் ஆம் என்றால் வாழ்த்துக்கள், ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு. பாம்நாத் பாம்கிரி மலையில் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது துக்காராம் முனிவர் நடத்திய சுயபரிசோதனை, வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு என்ற விலைமதிப்பற்ற புரிதலை அவருக்கு கொடுத்தது. உடலைப் பற்றியது, மனது சம்பந்தமான, சமுதாய, பொருளாதார மற்றும் ஆன்மீகம். ஒவ்வொரு நபரும் வாழ்க்கையின் 5 நிலைகளிலும் ஏதோ ஒரு வகையான பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். இருப்பினும் பிரச்சனை எவ்வளவு கடுமையானதாகவோ அல்லது லேசானதாகவோ இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு வாய்ப்பு மறைந்திருக்கும். பல நேரங்களில் மக்கள் பிரச்சனைகளால் சோர்வடைகிறார்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் மனச்சோர்வு உணர்வு ஒரு வகையான ஆற்றல். இந்த ஆற்றலை சரியான திசையில் செலுத்த வேண்டும். இன்றுவரை உலகில் உள்ள பல சிறந்த கண்டுபிடிப்புகள் ஊக்கமின்மையின் ஆற்றலை சரியான திசையில் செலுத்த முடிந்ததால், ஊக்கமின்மையிலிருந்து கண்டுபிடிப்புக்கான பயணத்தை ஒரு நபர் முழுமையாக்க முடியும் என்பதே உண்மை. சாதனை புரிபவரின் ஆயுதம். எந்தவொரு சாதனை புரிபவருக்கு மிகப்பெரிய ஆயுதம் தியானம் மற்றும் கடைதல். கடலை கடைதல் பற்றிய சில புராணக் கதைகளை நீங்கள் படித்திருக்கலாம். தெய்வீக பரிசுகளைப் பெற கடவுள்களும் அசுரர்களும் கடலை கடைந்தனர். ஒரு மலையை கடைதல் கோலாகவும் ஒரு பாம்பை கயிற்றாகவும் பயன்படுத்தினார்கள். உண்மையில் இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகத் தெரிகிறது. ஆனால் சின்னங்களின் மொழி இந்த கதையில் மறைந்திருக்கும் மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கே மலை என்பது சாத்தியமற்றதாகத் தோன்றும் ஒரு பணியை குறிக்கிறது, மேலும் பாம்பு பயத்தை குறிக்கிறது. பயம் வெல்லப்பட்டால் மலையை நகர்த்துவது போன்ற சாத்தியமற்றது கூட சாத்தியமாகும். சமுத்திரம் கடையப்பட்டபோது 14 ரத்தினங்கள், விஷம், அமிர்தம் மற்றும் பல பொருட்கள் வெளிப்பட்டன. இப்போது ஒரு ஆன்மீகச் சாதனை புரிபவர் இந்த உதாரணத்தை எவ்வாறு பார்ப்பார்? கடல் என்பது மனித இதயத்தை குறிக்கிறது, கடைதல் நடைபெறும் உள் உலகம். அமிர்தம் என்பது கடைதலுக்குப் பிறகு பெறப்பட்ட புரிதல் மற்றும் பக்தியை குறிக்கிறது. விஷம் என்பது கடைதலின் போது வெளிச்சத்திற்கு வரும் தீமைகள் மற்றும் தீமைகளை குறிக்கிறது. 14 ரத்தினங்கள் கடுமையான ஆன்மீகப் பயிற்சிக்குப் பிறகு ஒரு நபருக்குள் வளரும் குணங்கள். இரக்கம், கருணை, மன்னிப்பு, பக்தி, நிபந்தனையற்ற அன்பு, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, பொறுமை, உணர்திறன், நெகிழ்வுத்தன்மை, அச்சமின்மை, தன்னலமற்ற தன்மை, பணிவு, படைப்பாற்றல் போன்றவை. இங்கே பாம்பு பயத்தை குறிக்கிறது, இது ஒரு நபரை உண்மையின் அமிர்தத்திலிருந்து விலக்குகிறது. அது அவர்களின் வாழ்க்கையில் துக்கம் மற்றும் பற்றுதலின் விஷத்தை பரப்புகிறது. மலையை நகர்த்துவது என்பது சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதாகும். சிக்கல்களின் புயல்களுக்கு மத்தியில் ஆன்மீகப் பயிற்சியை பயிற்சி செய்யும் போது உண்மையை அடைவது. பாம்நாத் மலையில் தியானம் செய்து கொண்டிருந்த துக்காராம் முனிவருக்கு இதுதான் நடந்தது. அவர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தார், அதில் மிக முக்கியமான நட்பண்பு நேர்மை. துக்காராம் உண்மையிலேயே ஒரு நேர்மையான தேடுபவர். எனவே அவர் தனக்குள் இருந்த குறைபாடுகளை தெளிவாகக் கண்டார். உலகப் பற்றுகள் அவரை கடவுளிடமிருந்து எவ்வாறு விலக்கி வைத்தன என்பதையும் அவரது எழுத்துக்கள் விவரிக்கின்றன. நான் எவ்வளவு அரைகுறையானவன், எனக்குள் பல குறைபாடுகள் உள்ளன என்று அவர் தனது தியானத்தின் போது உணர்ந்தார். நடுநிலையான சுயபரிசோதனை. பாம்நாத் மலையில் துக்காராம் நடுநிலையான சுயபரிசோதனை என்ற குணத்தையும் வளர்த்து கொண்டார். அவர் தனது கடந்த காலத்தை சமநிலையுடன் பார்க்க முடிந்தது.
இல்லையெனில் பெரும்பாலான மக்கள் தங்கள் கடந்த காலத்தைப் பற்றி நினைக்கும் போது மனச்சோர்வடைகிறார்கள். எதிர்மறை நிகழ்வுகள், தங்கள் சொந்த தவறுகள் மற்றும் தவறவிட்ட வாய்ப்புகள் குறித்து குற்ற உணர்வை உணர்கிறார்கள். மேலும் சிலர் முழுமையற்ற உணர்வையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். இது ஏன் நடந்தது? அது நடந்திருக்கக்கூடாது. நான் பிறரை அப்படி நடத்தாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். என் உறவினர் ஏன் என்னை கைவிட்டார்? கடவுள் ஏன் எனக்கு இப்படிச் செய்தார்? இதுபோன்ற பல கூத்துகள் மனித மனதில் அவர்களின் கடந்த காலத்தைப் பற்றிய தொடர்கின்றன. இன்றும் கூட உலகில் உள்ள பெரும்பாலான மக்களின் நிகழ்காலம் அவர்களின் கடந்த காலத்தால் ஆழமாக பாதிக்கப்படுகிறது. சிந்தியுங்கள், உங்கள் கடந்த காலம் உங்களை கட்டுப்படுத்துகிறது என்றால் நிகழ்காலத்தில் நீங்கள் எவ்வாறு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்? எனவே கடந்த காலத்தின் சுமையிலிருந்தும் எதிர்காலத்தின் கவலைகளிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்வது அவசியம். துக்காராம் என்ற தேடுபவரின் சிந்தனை, அவர் தனது கடந்த காலத்தை நடுநிலையான பார்வையுடன் பார்த்ததையும் அனைத்து எதிர்மறை நிகழ்வுகளிலும் மறைந்திருக்கும் வாய்ப்பை கண்டறிந்ததையும் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பொன்னான வாய்ப்பாக மாறலாம். ஒரு உலக மனிதனுக்கு பெற்றோர், மனைவி மற்றும் மகனின் மரணம் துயரகரமானதாகவும் எதிர்மறையாகவும் இருக்கலாம். இருப்பினும் துக்காராம் முனிவருக்கு இதுபோன்ற நிகழ்வுகள் அனைத்தும் கடவுளின் ஆசீர்வாதம் என்று கருதப்பட்டன. ஏனெனில் உறவினர்களின் மரணம் அவர்களுடனான எனது பற்றுதலை முடிவுக்கு கொண்டு வந்தது. இப்போது கடவுளை மட்டும் பாராட்ட எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது என்று சந்த் துக்காராம் கூறுகிறார். அன்புக்குரியவர் இறக்கும்போது பெரும்பாலான மக்கள் துக்கப்படுகிறார்கள். சிலர் இந்த துக்கத்தால் பல வருடங்களாக மனச்சோர்வை அனுபவிக்கிறார்கள். அதை தாங்க முடியாமல் சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தனது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு துக்காராம் என்ற தேடுபவர் பல வேதனையான உணர்வுகளை அனுபவித்தார். இருப்பினும் அவரது ஆன்மீக பயிற்சி தொடங்கியவுடன் இந்த சம்பவத்தில் மறைந்திருந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டார். இப்போது பின்வரும் பட்டியலை பார்ப்போம். துக்காராம் தேடுபவரின் ஒரு எதிர்மறை நிகழ்வில் கூட என்ன வாய்ப்பைக் கண்டார் என்பதை பார்ப்போம். துக்கராமின் வாழ்க்கையில் நிகழ்ந்த எதிர்மறை நிகழ்வுகளில் மறைந்திருக்கும் வாய்ப்பு. 1. தந்தை போல்ஹோபாவின் மரணம். முன்பு வணிகப் பொறுப்புகளைச் செய்யும்போது என் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது அவர் இறந்துவிட்டார். இப்போது விட்டலும் நானும் மட்டுமே ஆட்சி செய்கிறோம். எங்களுக்குள் யாரும் வர முடியாது. இப்போது என்ன வேலை செய்தாலும் விட்டலுக்கும் எனக்கும் இடையில்தான் இருக்கும். 2. மனைவி ருக்மா மற்றும் மகன் சந்தோபாவின் மரணம். என் மனைவியும் மகனும் இறந்து அவர்களை இந்த பற்றுதலிலிருந்து விடுவித்தனர். மேலும் அவர்கள் என்னை பற்றுதலிலிருந்து விடுவித்தனர். இது ஒரு நல்ல விஷயம். 3. தாய் கனகையின் மரணம். என் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு என் அம்மாதான். ஆனால் அவளும் என் கண்களுக்கு முன்பாகவே காலமானாள். ஒவ்வொன்றாக என் உறவினர்கள் அனைவரும் என்னை விட்டு என்றென்றும் பிரிந்தனர். என் தாயும் என்னை விட்டுச் சென்றார். இப்போது நான் நிம்மதியாக உணர்ந்தேன். இந்த உறவினர்கள் அனைவரிடமும் எனக்குள்ள பற்று முடிந்தது. இப்போது கடவுளை புகழ்வதற்கு எனக்கு நிறைய நேரம் கிடைத்தது. 4. பஞ்சத்தின் போது வறுமையில் இருந்தேன். ஐயா, பஞ்சத்தின் போது என் உறவினர்கள் இறந்தனர். என் செல்வமும் மறைந்துவிட்டது. எனக்கு ஒரு பைசா கூட இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு நல்ல விஷயம், ஏனென்றால் நெருக்கடியான காலங்களில் மட்டுமே நான் உன்னை நினைவில் கொள்கிறேன். என் செல்வத்துடன் என் மானமும் மரியாதையும் மறைந்துவிட்டன. ஆனாலும் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிக்காமல் உன்னிடம் அடைக்கலம் தேடினேன்.
5. ஜிஜாய் ஆவலி போன்ற வெளிப்படையான மனைவியைக் கொண்டிருப்பது. ஓ விட்டல், ஆவலி போன்ற வெளிப்படையான மற்றும் எரிச்சலூட்டும் மனைவி எனக்கு கிடைத்தது மிகவும் நல்லது, ஏனென்றால் அவள் எனக்கு அவமானத்தையும் பொது கண்டனத்தையும் கொண்டு வந்தாள். உலகத்தின் கஷ்டங்களால் துயரமடைந்து நான் உன்னிடம் சரணடைந்தேன். என் வாழ்க்கையில் வந்த இந்த பிரச்சினைகளால்தான் நான் உன்னை வணங்க முடிந்தது. எனவே இந்த பிரச்சினைகள் எனக்கு நல்லவை என்று நான் சொல்கிறேன். இவை எந்தப் பிரச்சினையும் அல்ல, மாறாக உன்னுடன் நாம் இணைவதற்கு ஒரு முன்னோடி. அடுத்த பதிவில் துக்கராமின் செயலில் வெற்றி. இதுதான் எனக்கு தேவை. கேட்கலாம். विठ्ठल विठ्ठल नाम भजो हरि विठ्ठला।